வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ எல்லாருக்கும் டிஎன்பிசிக்கான ஏஓக்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அது கூட வந்து ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்ங்கிற நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ரிசல்ட்ஸ். ஓகேவா, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து டிஎன்பிசி வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அவங்களோட ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க், ஓவரால் ஸ்கோர் எல்லாத்தையும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து ஓசிவி, அதாவது ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கான அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதுல இருக்கும். ஸோ இப்போ நோட்டிபிகேஷன் ஆஃப் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது வந்து நோட்டிபிகேஷன். ஸோ இந்த டேட்ல இருந்து இந்த டேட்ல வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் டிஎன்பிசில இருந்து விடுவாங்க. ஸோ அது ஒரு அண்டண்டமாகவும் விடுவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரியும் விடுவாங்க. ஸோ இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் வந்து நடக்க போகுது. இதுல வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து சர்டிபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து இன்டிமேஷன் டு கேண்டிடேட்ஸ்க்கும் தனியா இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா, ஒன்ஸ் அவங்க நோட்டீஸ் விட்டதுக்கு அப்புறம் கேண்டிடேட்ஸுக்கும் அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இல்லைன்னா வந்து இமெயில் ஐடிக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க, நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்டிபிகேட் அப்லோட், எந்தெந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிசியோட அபிஷியல் வெப்சைட்லயே வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலயமா வந்து அதை ஓப்பன் பண்ணி, ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், யூசர் ஐடி எல்லாம் போட்டு, ஸோ நீங்க வந்து அதை வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மொதல் வந்து 10th and 12th மார்க் ஷீட் சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க. ஓகே, மார்க் ஷீட் வந்து கேட்பாங்க. இது வந்து டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃபுக்காண்டி வந்து நமக்கு வந்து இது கேட்கறாங்க அப்படிங்கிறத வந்து டிஎன்பிசி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து டிகிரி சர்டிபிகேட் அலாங் வித் மார்க் ஷீட்ஸ், ரொம்ப முக்கியம். உங்களோட டிகிரி சர்டிபிகேட்ஸ் மட்டும் கிடையாது, உங்களோட மார்க் ஷீட்ஸும் கூட சேர்த்து வந்து எல்லாத்தையும் வந்து நீங்க அப்லோட் பண்றணும். அது போக கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப மேண்டேட்டரி, கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். ஸோ இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, இல்ல ஏற்கனவே வேற ஏதாச்சும் ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அந்த ப்ரீவியஸ் கம்பெனில இருந்து வந்து நீங்க வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ எப்படி சரி, இப்போ நம்ம ஒன்ஸ் நீங்க வந்து அவங்க நோட்டிபிகேஷன்லாம் விட்டு உங்களுக்கு இன்டிமேஷன்லாம் கொடுத்துட்டு சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து செக் பண்ணுவாங்க. நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. இஃப் நாட் சாட்டிஸ்ஃபைட், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா, ஸோ சில பேர் வந்து டிகிரி சர்டிபிகேட்ஸ் வந்து அந்த அந்த நோட்டிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிகிரி சர்டிபிகேட் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ஜென்ரல் டிஎன்பிசிஸ்ல நடக்கும், நம்ம ஏஓக்கு வந்து அந்த மாதிரி நடக்காது. எல்லாருமே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சர்டிபிகேட், கிராஜுவேட் சர்டிபிகேட் தான் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. பட் இன்கேஸ் சில நேரம் வந்து நடக்கலாம். ஏன்னா வந்து அவங்க கேட்ட நோட்டிபிகேஷன்ல கேட்ட ஒரு டிகிரிக்கான சர்டிபிகேட் இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் உள்ள சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா, ஸோ அவங்க வந்து சில கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி இது பண்ணிருக்கீங்க, ஸோ இதை வந்து இந்த டேட்டுக்குள்ள மாத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஞ்சம் டைம் லிமிட் வந்து உங்களுக்கான கன்சிடரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க அவங்க சொல்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இது நான் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல வந்து அதிகமா நடந்திருக்கு. போன டைம் குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல வந்து அதிக பேருக்கு வந்து நடந்திருக்கு. சே அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து பிகாம் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க எக்ஸாம் செலவு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்ல கண்டிப்பா ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஏஓக்கு வந்து இது எதுவும் பெருசா அஃபெக்ட் ஆகாது. பட் நார்மல் டிஎன்பிசிஸ்க்கு வந்து இது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். அந்த நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு வந்து ஒரு இன்டிமேஷனும் வரல, பட் என்னோட நேம் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் விட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஎன்பிசி வந்து அபிஷியலா வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து நீங்க பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.